Hi friends, welcome to Super Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோல கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா கல்கல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சாப்பிடறதுக்கு கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1/4 கப் அளவு வறுக்காத ரவை தான் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவு நெய் சேர்த்திருக்கேன். நீங்க நெய் சேர்க்க விருப்பப்படலைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த நெய் ரவை ரெண்டுத்தையுமே ஒரு ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ரவை இந்த நெய்யிலேயே நல்லா ஊறணும். சோ ஒரு டவலை போட்டு இப்ப நம்ம மூடி விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இந்த ரவை நல்லாவே ஊறி இருக்கும். ஓகே, 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இந்த ரவையும் நம்ம சேர்த்த இந்த நெய்யிலேயே நல்லாவே இந்த மாதிரி ஊறி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்திருக்கேன். நீங்க மைதா மாவு சேர்க்க விருப்பப்படலைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் நம்ம கைகளால இந்த மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுல இருக்கிற நெய், ரவை, இந்த மைதா மூணுமே நல்லா ஒன்னோட ஒண்ணு ஈவனா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்படி பிடிச்சு எடுத்தோம்னா இது ஒரு ஷேப்புக்கு வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூடவே பொடிச்ச சர்க்கரைய 1/2 கப் அளவு மிஷர் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் சால்ட், டேபிள் சால்ட், அதையும் இதோட சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மிக்ஸ்சரை நம்ம ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைய போறோம். ஸோ அதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேருங்க. பால் அதிகமா எடுத்தோட சேர்த்தாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த மாதிரி டைட்டான மாவு போல நல்ல பிரஷர் கொடுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு மாவை நல்ல பிரஷர் கொடுத்து பிசையணும். ஓகே, மாவு இப்ப இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பிசைஞ்சு இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா ஊறட்டும். ஸோ மறுபடியும் ஒரு டவலை போட்டு மூடி விட்டுறலாம். இப்ப 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. நான் ஓபன் பண்ணிட்டேன். பாருங்க, மாவு இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா ஊறி வந்திருக்கு. இப்ப பிசைஞ்ச இந்த மாவை நம்ம ஒரு 3 பார்ட்டா பிரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லட்டா 4 பார்ட்டா கூட பிரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இதை 3 பார்ட்டா தான் பிரிச்சுக்கிறேன். பாருங்க, மாவு பிரிக்கும் போது எவ்வளவு சாஃப்டா பிரியுதுன்னு. ஓகே, பிரிச்ச இந்த மாவுல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு ரோல் ஷேப்புக்கு, அதாவது சிலிண்டர் ஷேப்புக்கு இதை திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கு அப்புறமா ஒரு நைஃபை யூஸ் பண்ணி இதை ஈக்குவல் பார்ட்ஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ண இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே செப்பரேட்டா பிரிச்சிடலாம். பிரிச்ச இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஓவல் ஷேப்புக்கு திரட்ட போறோம். பாருங்க, ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டாதீங்க. இது போல ஓவல் ஷேப்புக்கு திரட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஃபோக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம இது ஒரு சூப்பரான ஷேப்புக்கு திரட்டி எடுக்க போறோம். இது போல ஃபோக் இருந்தா எடுத்துக்கோங்க. ஃபோக்கோட பேக் சைட்ல இந்த மாதிரி ஓவலா திரட்டின இந்த மாவை எடுத்துட்டு இது போல இந்த பல் உள்ள இடத்துல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாவை இது மாதிரி மடிச்சு விட்டு இந்த இடத்துலயும் நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு இப்படி சுருட்டி விட்டுருங்க. இப்ப சூப்பரான கல்கல்ஸ் அழகான ஷேப்புக்கு வந்துருச்சு. இதே போல நீங்க ஃபோக்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஓவல் பால்ஸையுமே அழகான ஒரு கல்கல் ஷேப்புக்கு மாத்தி எடுத்துருங்க. நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தாத சீப்பு இருந்தாலுமே அதை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சீப்பை பயன்படுத்த விருப்பப்படாதவங்க இந்த மாதிரி ஃபோக்கை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஷேப்புக்கு இதை கொண்டுட்டு வந்துடலாம். நீங்க ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நல்லா அந்த கார்னரை எல்லாம் பிரஸ் பண்ணி விட்டாதான் இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணும் போது பிரியாம இருக்கும். பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையுமே சூப்பரான ஷேப்ஸ்க்கு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை டீப் ஃப்ரை தான் பண்ண போறோம். அதுக்கு ஆல்ரெடி நான் கேஸ் ஸ்டவ்ல ஒரு கடாயில ஆயிலை ஹீட் பண்ணிட்டேன். ஆயில் மிதமான தீயில இருக்கக்கூடிய சூட்லயே நம்ம இதை வச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுக்கும் போது கல்கல் டக்கு கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதே சமயம் உள்ள கிறிஸ்பியா வெந்து வராது. ஸோ நீங்க கேஸோட ஃப்ளேமை நல்லா மீடியமா வச்சுட்டு இந்த கல்கல்ஸை ஒரு பொன்னிறம், அதாவது கோல்டன் கலருக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப கல்கல்ஸ் சூப்பரான ஒரு கோல்டன் கலருக்கு மாறிடுச்சு. இது எல்லாத்தையுமே நான் ஆயில ஃபில்டர் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு கல்கலோட ஷேப்ஸ். இப்ப நம்மளுடைய கல்கல்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கல்கல்ஸ் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய வகையில அழகான ஷேப்லயும் இருக்கும். ரொம்ப கிரன்ச்சியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதை நீங்க கிறிஸ்மஸ் டைம்ல தான் செய்யணும்னு இல்லை,
குழந்தைங்க விரும்பிய நேரத்தில் ஸ்நாக்ஸ் கேட்கும்போது டக்குன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம இந்த சுவையான சூப்பரான கல்கல்ஸை ரெடி பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காத லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.